ஸோ இந்த பேராகிராஃப் வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? நிகூஹிதா அப்படி ந சிரம் ஆஸ்த கோமலே அஸ்ய கோமலே சித்தே. அஸ்ய ஸோ சித்தே. அவனுடைய கோபம் வந்து ரொம்ப நாள் தங்கல்ல மனசுல ஆமா. அப்படின்னு. அவ டிசர்விங்கா இருக்கிறது கோவம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், இல்லாட்டி பேசாம விட்டுருவான் அப்படிங்கிற அது மாதிரி. ஆ. ஜாது சன்சதி நிஷித்ய சுஹிருத்பிஹி சல்லபன் சகராத் சகராத்ம பவானாம் பூர்வேஷாம் அபதானம் அஸ்ருணோத் சகரோ சகரஹ அஸ்வமேதம் அகரோத் தஸ்ய துரங்கம் அனுகந்தும் தேன தனயாக விநியுக்தா தம் சதமகः அபஜஹார. ஸோ ஜாத்துனாலே கதாச்சித், ஏதோ ஒரு சமயம். ஓகே. ஏதோ ஒரு சமயம் அந்த பகீரதன் வந்து தன்னுடைய சம்சதி, அவனுடைய ஒரு சபையில தர்பார்ல சுஹிருத்பிஹி சல்லபன்னு அவர் சம்சதி நிஷித்ய. நிஷித்தியங்கரிச்சு சதுலு அந்த தாத்து என்னன்னு பார்க்கல பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம், அதை அப்புறம் பார்க்கணும்னு நினச்சேன். ஐ திங்க் நிஷித்தியங்கிறது வந்து உட்காந்துன்னு இருக்கணும், ஆர் நிஷத்தியன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ. ஆமா, ஓகே. ஏன்னா நிஷித்தியான ஏதோ இதுவா நிஷ வருதுல்ல, நிஷேதம் பண்றதுங்கிற அர்த்தத்துல வரும். ஆனா ஷிதுங்கிறது சிது தாத்து இருக்கிறப்பல எனக்கு தெரியல, அதனால நிஷத்தியன்னு இருக்கணும். கங்காவதரணம் 2வது சர்க்கத்துல ஃபர்ஸ்ட் லைனே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே பார்த்தேன்னா ஜாத்து சம்சதி நிஷத்ய சுஹிருத்பிஹி சல்லபன் அதினினாய ச சகாலம் அப்படின்னு போடுறார். he uses the சேம் வேர்ட்ஸ், அஸ்ருணோத் அபதானம் அப்படின்னு வேற. ஸோ அந்த இடத்துல நிஷத்ய அப்படின்னு மாத்திட்டு இருக்கோம். ஸோ சதுலுங்கிறது உட்கார்றது, உபவிஷதிங்கிற அர்த்தத்துல சதுலு தாத்து யூஸ் பண்றது. ஸோ நிஷத்ய அப்படின்னா உட்கார்ந்து கொண்டு, சம்சதி நிஷத்ய தன்னுடைய சபையில் உட்கார்ந்து கொண்டு, சுஹிருத்பிஹி சல்லபன்னு இவ ஃப்ரெண்ட்ஸோட பேசிண்டு, சகராத்ம பவானாம் பூர்வேஷாம் அபதானம் அஸ்ருணோத்து. சகர ஆத்மபவானாம், ஆத்மபவகான்னா தனய. ஸோ சகரனுடைய, சகர ராஜா அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த ராஜா, அந்த சகர மகாராஜாவினுடைய ஆத்மபவானாம் பிள்ளைகள், அவர்கள்லாம் யாருன்னா பூர்வேஷாம், இந்த பகீரதனுடைய ஆன்சிஸ்டர்ஸ். தி ஆன்சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ த சன்ஸ் ஆஃப் சகரா. 60,000 குழந்தைகள் அவருக்கு இல்லையா? அவர்களுடைய அபதானம், அபதானம்க்கு கீழே இங்கே போட்டிருக்காரு பாருங்க, பரிசுத்த ஆச்சரணம். ஸோ அவளுடைய ஒரு ஆக்டிவிட்டி, ரொம்ப சுத்தமான ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி அஸ்ருணோத்து கேட்டார். ஸோ ஹி வாஸ் லிஸ்னிங் டு தேர். இப்போ சபையில் வந்து ராமன், நம்ம ராமாயணம் ஆரம்பிக்கிறச்சே ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது லவகுஷா வந்து பேசினான் இருக்கு. அதாவது லவகுஷா வந்து ராமனுடைய கதையே அவர் வந்து ராமனுக்கு சொன்னா, ராமன் அதை கேட்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வருது. அந்த மாதிரி இங்க வந்து சபையில உட்காரும் பொழுது ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பேசிட்டு இருக்கறச்சு இவருடைய மூதாதையர்களை பத்தி யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கா, அந்த சகர ராஜாவினுடைய ஒரு கதையை பத்தி, சகர ராஜாவினுடைய பிள்ளைகளினுடைய கதையை பத்தி. அது என்ன கதை அப்படிங்கிறது தான் பின்னாடி இங்க இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. சகரஹா அஸ்வமேதம் அகரோத், சகர ராஜா அஸ்வமேதத்தை செய்தார். தஸ்ய துரங்கம் அனுகந்தும் தேன தனையாக வினியுக்தாக. ஸோ தஸ்ய அஸ்வமேதஸ்ய துரங்கமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா சகரஸ்ய, அதை விட உங்களுக்கு வந்து அஸ்வமேதஸ்ய துரங்கமம் அனுகந்தும் போட்டாதான் பெட்டர். ஸோ இல்லையா? ஸோ அந்த ஆமா, ஸோ அந்த யாகத்தினுடைய ஹார்ஸ் அதை அனுகந்தும் பின்தொடர்வதற்காக தேன, இது வந்து சகரேன, சகர ராஜாவினால தனையாக நியுக்தாக பிள்ளைகள் நியமிக்கப்பட்டன. ஸோ they were appointed, his sons were appointed by him to follow the horse of the இது யாகம். தம் சதமகா அபஜஹார. இந்த இந்திரனுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் வந்து அஸ்வமேத யாகம் குதிரையை வந்து அவன் திருடின்னு போகணும். அவனுக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு, எல்லா இடத்துலயும் குதிரையை திருடுறது தான் வேலை. ஆமா, இந்த பிருத்து மகாராஜா கதையிலையும் அதே தான் வருது. மேல சகரபுத்திரைஹி மஹியம் சகிரி கேத்துன்னு, நான் வந்து சேத்துன்னு மாத்திருக்கேன். அதோ கிளாஸ்ல சேத்துன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அப்படியா? சகிரி பாத்துக்கோங்க. சகிரி கேத்து வனாந்தாக தான். அப்படியா?
இருக்கே. சேத்துன்னு வந்து சொன்னார். ஓகே. கேத்துங்கிறது என்னன்னா ஃபிளாக் உங்களுக்கு. ஃபிளாக். ஓகே. ஸோ இட் இஸ் an ஆனர் இல்லையா உங்களுக்கு வந்து அந்த ஓகே. குதிரை வந்து அனுப்பும் பொழுது எப்பவுமே ஒரு ஒரு கொடி கம்பத்தோட இருக்கும். இன்னொன்னு கொடி கம்பத்தை பிடிச்சு இழுக்கிறதுங்கிறது இட் இஸ் an ஆனர் விச் இஸ் பீயிங் கிராஸ்ப்ட் இல்லையா. ஓகே. ஓகே. சிம்பாலிக் அது. ஓகே. அது சிம்பாலிக்கா இருக்கு. இன்னொன்னு இங்க ச கிரி கேத்து வனாந்தாக. ஓகே, அதனால அவர் கேத்துங்கிறத சேத்துன்னு மாத்திண்டாரா? அப்படி வேண்டாம், இருங்கோ. கேத்துவே கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கேத்துங்கிறது ஒரு பதாகா. ஓகே. 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 ஸோ ச கிரி மலைகளுடன் இருக்கும் இந்த பூமி. என்ன தெரியுமோ இல்லையோ, ச கிரி கிரிஹி ஏவ கேதுஹு, வனம் காடு வரையில் அப்படி எடுத்துக்கணும். இப்ப கிரிங்கிறது மலை, மலைகள் தான் வந்து ஒரு பிளாக் மாதிரி இருக்கு இந்த பூமிக்கு. மஹி இயம், இந்த பூமியானவள் எப்பேற்பட்டவள்னா, இந்த இந்த வேர்டு வந்து உங்களுக்கு மஹி இயம்முக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த பூமியானது காடை வன அந்தம் வனம் வரையில் எல்லை இருக்கக்கூடியவள். எங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா கிரி கேத்து மலை. மலை தான் வந்து ஒரு ஃபிளாக் மாதிரி இருக்கு. அந்த ஃபிளாக்ல இருந்து ஆரம்பிச்சு காடு வரையில் உங்களுக்கு வந்து வியச்சீயத்தை இந்த பூமியானது தேடப்பட்டது. யாரால்? சகரபுத்திரை. சரியா? விச்சினோதி அப்படிங்கிறதுல விச்சினோதிங்கிறதுக்கு விச்சீயத்தே கர்மணி பிரயோகம் வந்து வியச்சீயத்தன்னு உங்களுக்கு லங் வந்திருக்கு. சரியா? புனः பித்ருவச்சः அனுசரத்பிஹி பூயः சிந்துரேவ சமகன்யத. மறுபடியும் சிந்தூதர மார்கேண தே பனபிருதாம் மந்திரம் அவதேருஹு. இப்போ வந்து புனகா மறுபடியும், அதாவது பூமியை ஃபுல்லா தேடினா அங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் பித்ருவச்சகா அனுசரத்பிஹி, தந்தையினுடைய வார்த்தையை பின்தொடர்ந்துண்டு ஃபாலோயிங் ஹிஸ் அட்வைஸ், பூயகா மறுபடியும் சிந்துஹு ஏவ சமகன்யத. சிந்துஹு ஒரு ஒரு பெரிய நதியினுடைய அந்த இதையே வந்து அவ தோண்ட ஆரம்பிச்சா. சோ அல்லது ஒரு தே ஈவன் பெரிய ஒரு சமுத்திரத்தை தோண்டினா. கடல், சிந்துன கடல். சோ ஒரு கடலையே தோண்டிட்டாவா அப்படின்னு அர்த்தம். இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த அவ வந்து தோண்டினா. சிந்தூதர மார்கேண தே பனபிருதாம் மந்திரம் அவதேருஹு. சிந்து உதர மார்கேண. சிந்துங்கிறச்சு அந்த சாகரத்தினுடைய உதர உள்பகுதி, அதனுடைய பாதை. அந்த பாதை வழியாக அவ வந்து இந்த லோகத்துக்கு போயிட்டா. அதாவது பணபிருதாம் மந்திரம் அவதேருஹு அவதரந்தி, அதுக்குள்ள இறங்கினார்கள். எதுக்குள்ள? பாம்புகளினுடைய ஒரு இதுக்கு, சர்ப்பலோகத்துக்கு அவ அப்படியே உள்ள இறங்கினா. நாகலோகம் வரைக்கும் போனா. தாபசஸ்ய கபிலஸ்ய சமீபே தம் துரங்கம் ததுஷுஹு. அந்த கபில மகர்ஷியினுடைய பக்கத்துல அந்த குதிரையை ததுஷுஹு பார்த்தார்கள். சோர இதி தம் அபித்ரவதஹ தான் தாபசஸ்ய ஹுங்கிருதிஹி பஸ்மதாம் அனயத். சோரன் என்று தம் அபித்ரவதா தான். இந்த வந்து சோரகா இதுங்கிறச்சு கபில மகர்ஷிய திருடன் என்று கபிலம் அபித்ரவதா, கபில மகர்ஷியை எதிர்நோக்கி, ஆபிமுக்கியேன திரவதா. திரவன் திரவந்தோ திரவந்தா, திரவந்தம் திரவந்தோ திரவதா, த்விதீய பகுவச்சனம். தானுக்கு அட்ஜெக்டிவ். ஸோ திருடன் என்று அந்த கபில மகர்ஷியை எதிர்நோக்கி ஓடுகின்றவர்களான அவர்களை, அந்த சகர புத்திரர்களை, ஓடுறது, எதிர்நோக்கி ஓடுறது, running towards those who were running towards him saying that you are a thief இல்லையா அப்படின்னு கபில மகர்ஷி அக்யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாவா. அவர்களை
தாபசஸ்ய ஹூங்கிருதிஹி, அந்த கபில மகர்ஷியினுடைய, தாபசகான்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கபில மகர்ஷியினுடைய ஹூங்கிருதி அப்படின்னா ஹும் அப்படிங்கிற ஒரு சத்தமானது தான் அந்த சகரபுத்திரர்களை பஸ்மதாம் அனையது, பஸ்மமாக இருக்கும் நிலையை எடுத்துக்கொண்டு நீநய தாத்து கொண்டு விட்டார். நீநய தாத்து வந்து த்விகர்மகம், கரெக்ட். அதனால தாம் பஸ்மதாம் அனயத், தான் பஸ்மதாம் அனயத். கரெக்ட். சகரஸ்ய பௌத்திரः அம்சுமான் தான் தம் ச துரங்கம் விசின்வன் துரங்கம் சமேத்திய சகரேன சங்கல்பிதம் அத்வரம் அபூரயத். ஸோ சகர புத்திரன் புத்திரர்கள்லாம் இப்போ பஸ்மம் ஆயிட்டா. பௌத்திரன் பேரன் வந்து அம்சுமான்னு பேரு. அவன் தான் அந்த சகர புத்திரர்களையும் தம் துரகம் ச விசின்வன்னு, துரங்கமம்ங்கிறதும் உண்டு, துரங்கம்ங்கிறதும் பதம் உண்டு. துரங்கஹா, துரகஹா, துரங்கமஹா மூணுமே உண்டு எல்லாம். அதாவது புஜகஹா, புஜங்கஹா, புஜங்கமஹா, பாம்புக்கு அந்த மாதிரி 3 வார்த்தையும் உண்டு உங்களுக்கு. ஸோ துரகம் விசின்வன்னு, அந்த குதிரையை தேடிக்கொண்டும் அவர்களையும் அந்த சகரபுத்திரர்களையும் தேடிக்கொண்டு, துரகம் சமேத்திய, குதிரை இருந்தது, குதிரையை அடைஞ்சு சகரேன சங்கல்பிதம் அத்வரம் அபூரயத்து, இந்த அம்சுமான் பேரன் இருக்கானே அவன் சகரனால சங்கல்பம் செய்யப்பட்ட அந்த அத்வரம் யாகத்தை அபூரயத்து, he fulfilled it, that is he finished the யாகம். குதிரையை வச்சுட்டு அவன் முடிச்சுட்டான். பிள்ளைகள் இல்ல, ஆனா யாகம் ஆரம்பிச்ச யாகம், சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்ச யாகத்தை முடிக்கணும், அதை முடிச்சுட்டான். தேஷாம் மிருதானாம் அம்புனா பரிபாரணம் தாத்தும் கஹ அபியுபாய இதி சஹ குலகுரும் வசிஷ்டம் அப்ரிச்சத். வசிஷ்டஹ சம்சதி ஸ்ம ஏனாம் கதா. ஸோ தேஷாம் மிருதானாம், அந்த செத்துப்போன அந்த சகரபுத்திரர்களுடைய அவர்களுக்கு அம்புனா ஜலம் விட்டு, அதாவது திலாஞ்சலி, ஜலாஞ்சலி கொடுக்கணுமோ, நிர்வாபனம் பண்ணணுமோ இல்லையோ, அதை சொல்றார். அதுதான் பரிபாரணம் தாத்தும். பரிபாரணம் நாம அவளை வந்து கரை சேர்க்கறதுன்னு அர்த்தம். பாரணாங்கரிச்சு அவளுக்கு வந்து ஒரு இது நிவாபாஞ்சலின்னு போட்டிருக்காரு பாருங்க. பரிபாரணம் தாத்தும், அம்புனா ஜலத்தை வைத்து அவர்களுக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்வதற்காக, தாத்தும் கொடுப்பதற்கு, கஹா அபியுபாயா, வாட் இஸ் த மெத்தடாலஜி, வாட் இஸ் தி சொல்யூஷன், இதி சஹா அந்த அம்சுமான் குலகுரும் வசிஷ்டம் அப்ரிச்சது, வசிஷ்டரை கேட்கிறார். வசிஷ்டா சம்சதி ஸ்ம ஏனாம் கதாம், இப்போ பின் வரக்கூடிய கதையை வசிஷ்டர் சொல்றார். ஓகே, இதுல வந்து சதமகான்னு 100 யாகம் பண்ணா, 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி, அதனால இந்திரனுக்கு சதமகான்னு பேரு. பணபிருத்துன்னா, பணன்னா படம், படத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியதுங்கிறதுனால பாம்புக்கு பணபிருத்துன்னு பேரு. நிறைய பேர் இந்த நார்த்ல வந்து பணின்னு ஒரு பேர் வச்சுப்பா. இது கர்நாடகாலயே பேரு உண்டு, ஆந்திரால கூட வச்சுப்பா பணீந்திரன். ஆமா, பணி பணஹா அஸ்ய அஸ்தி இதி பணி அப்படின்னு. ஸோ பாம்பை வச்சுட்டு இருக்க, படத்தை வச்சுட்டு இருக்கிறவர் பாம்பு. ஸோ பணினா பாம்பு. ஆமா, பணீந்திரான்னு சொன்னாலாவது உங்களுக்கு வந்து சிவனை சொல்லலாம், ஏன்னா நிறைய பாம்பு வச்சுட்டு இருக்காருங்கிறதுனால. ஓகே, மேல ஹிமாத்ரேர் ஜாயசி கன்யா குட்டிலேதி, குட்டிலஹ இதி, அது குட்டிலா. ஒரு 4 சென்டென்ஸ் படிச்சிருங்க. சா ஸ்மரணத்தை ஏவ அகஹந்த்ரி சங்கராய விதரித்தும் அமர்த்தியாக தாம் சிசும் சத்யலோகம் அனயன் விபுதோபஹிருதாம் தாம் அஷ்டபிஹி அப்பி நயனைஹி துருஹிணஹ ஆகலய்ய வராகி இயம் ஈஸ்வரம் நார்ஹதி பரிணேத்தும் இதி வாச்சா நிரஸ்தவான். ஸோ இங்க வந்து கங்கையினுடைய கதையை சொல்றார். கங்கை வந்து ஹிமவத் பர்வதத்தினுடைய பெரிய பெண்ணு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இவ பார்வதி ஆர் சதி வந்தா, அது சதி இல்லை, பார்வதி தான். அதுக்கப்புறம் மைனாக்க பர்வதம், அப்புறம் பார்வதி உங்களுக்கு. ஸோ ஹிமாத்ரேஹே ஜாயசி கன்யா, ஜாயசி ஈயசன் பிரத்யம் அப்படின்னா பெரிய பொண்ணு அப்படின்னு அர்த்தம். எல்டர்,
ஜேஷ்டா போடல, எல்டர் டாட்டர் அவ்வளவுதான் போட்டிருக்காரு. விச் மீன்ஸ் தி எல்டஸ்ட் சன் இஸ் ஆக்சுவலி மைனாக பர்வதம். அப்படி எடுத்துக்கணும், நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆர் 2 பெண்கள் அவருக்கு, அந்த 2 பெண்கள்ல எல்டர் டாட்டர் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. சோ ஜாயசி கன்யா குட்டிலா இதி, அவ பேரு குட்டிலான்னு பேரு, ஹிமவத் பர்வதத்தினுடைய பெண்ணுக்கு குட்டிலான்னு பேரு. சா அந்த பெண் ஸ்மரணதா ஏவ நினைத்த மாத்திரத்திலேயே அகஹந்திரி பாபத்தை போக்கக்கூடியவள், பாபத்தை போக்கிடுறவ. கங்கையினுடைய ஒரு இதுதான், கங்கையை தான் சொல்றாரு இங்க. ஆனா அவளுக்கு அப்புறமா தான் அது வருது. குட்டிலாங்கிற பேரு எடுத்துக்கிறதுக்கு பதிலா, அதாவது அவ வந்து ஒரு கொஞ்சம் வக்ர புத்தியை கொண்டவள் அப்படின்னு இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லைன்னா குட்டிலா இத்தின்னு பேரையே சொல்றார் அவர், அப்படின்னு புராணங்கள்ல பிரசித்தமா இருக்கலாம், நமக்கு தெரியல. அவர் எங்கே இருந்து எடுத்திருக்காரு. ஏன்னா நீலகண்ட தீட்சிதர் அப்பய தீட்சிதர் 2 பேரும் எப்படின்னா, அவ வந்து புராணத்தை வந்து கரைச்சு குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பயங்கர தரம். அதுல இருந்து ஏதோ ஒண்ணுத்த இப்படி ஒண்ணு நமக்கு வந்து ஒரு சூச்சகம் பண்ணுவான். நம்ம போய் உட்காந்துட்டு புராணமா தேடணும். இப்போ கங்கையினுடைய கதை எல்லாத்தையும் எடுத்தாதான் எங்கேயாவது அவளுக்கு குட்டிலான பேரா, இல்ல குட்டில ஸ்வபாவம் உடையவளா, இல்ல குட்டிலமா அவளுடைய, இப்போ ரிவர் ஃப்ளோஸ் இந்த மவுண்டன்கும் பொழுது, மவுண்டன்ல அதுக்கு நேர வாட்டர் ஃபால் மாதிரி விழாதே. மவுண்டன்ல வர்ற அலக்கனந்தாலாம் உங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சு தானே வரும். அதனால she could be named because of her form like that. அப்படியும் இருக்கலாம். ஆனால் ஸ்மரணத்தகா நினைச்ச மாத்திரத்திலேயே அக பாபத்தை ஹந்திரி போக்கக்கூடியவள், போக்குபவள். ஸோ சங்கராய விதரித்தும், பகவான் பரமேஸ்வரனுக்கு கொடுப்பதற்காக அமர்த்தியாக தேவர்கள் எல்லோருமே தாம் சிசும் சத்தியலோகம் அனயன், எல்லாரும் சிவனுக்கு இவளை கொடுத்துடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி எல்லா தேவர்களும் வந்து அந்த பெண்ணை தூக்கிண்டு சத்தியலோகத்துக்கு போறான். சத்தியலோகம் பிரம்மாவனுடைய லோகம். விபுத உபகிருதாம் தாம் ஆகலைய, விபுத உபகிருதாம், விபுத தேவர்கள், தேவர்களினால் அழைத்து வரப்பட்ட அந்த பெண்ணை துருகிணகா பிரம்மா ஆகலையா பார்த்துவிட்டு, எதனால பார்க்கிறார்? 8 கண்ணால பார்க்கிறார். 4 தலை, 4 into 2 8. ஸோ அஷ்டபிகி அப்படி நயனைஹி துருகிணகா ஆகலைய. இதுல சில பேருக்கெல்லாம் டவுட் வந்துடும், ஒரு முகம் ஒரு சைடு பாக்குறச்சே எப்படி அது மெயின் கதையை விட்டுட்டு அஷ்டபிகி பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, எப்படி 8 கண்ணால பார்க்க, அவர் பிரம்மா, அவரால் பார்க்க முடியும், விட்டுறணும் அதை. இதெல்லாம் சிலது. ஸோ அஷ்டபிகி அப்படி நயனைஹி 8 கண்களினாலும் துருகிணகா பிரம்மா ஆகலைய பார்த்துவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ரிஜெக்ட் அப்படின்னு விடுறார். வராக்கி இயம் ஈஸ்வரம் பரிணேத்தும் ந அர்ஹதி இது வாச்சா நிரஸ்தவான், வாக்குனால அப்படியே நிராகாரம் பண்ணிட்டார். என்ன வராக்கி இயம், வராக்கின்னா பாவம் இங்கே போட்டிருக்காரா, வராக்கி முக்தா, இவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். வராக்கின்னா பிட்டியபிள் பர்சன் அர்த்தம். ஐயோ பாவம், இந்த பாவப்பட்ட பொண்ணு, she doesn't deserve to marry Shiva. So அப்படி சொல்லிடுறாரு. இவ பாவம், இவளை கொண்டு போய் பரமேஸ்வரனுக்கு என்னத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரம் பரிணயத்தும் ந அர்ஹதி இது வாச்சா நிரஸ்தவான், வாக்குனால தடுத்துட்டார். குட்டிலா கிமபி ஆத்மன ஆர்ஹந்தீம் அதிகிருத்ய வக்தும் யதா உத்யதா கர்விதா இயம் இதி உபலப்ய கமலபூஹு சாபம் அஸ்ருஜத் ஜலரூபா சத்ய ஏவ பவதி பவிதா இதி. ஸோ அவ வந்து என்ன நினைக்கிறான்னா, ஆத்மனஹா ஆர்ஹந்தீமங்கரிச்சு ஆசமந்தாத்து சா அர்ஹதி இதி, எல்லா விதத்திலையும் எனக்கு அர்ஹதை இருக்குன்னு அவ வந்து மனசுல நினைச்சுட்டு இருக்கா. நினைச்சுட்டு எதையோ பேசணும்னு ஆரம்பிக்கிறாளாம் அவ குட்டிலா. அந்த குட்டிலா கிமபி ஏதோ ஒன்றை ஆத்மனஹா ஆர்ஹந்தீம் அதிகிருத்திய, தன்னுடைய தனக்குள்ள ஏதோ ஒரு, இல்லைன்னா தன்னுடைய ஒரு அர்ஹதை உடைய விஷயத்தை, இல்லைன்னா இல்ல ஆத்மனஹா கிமபி ஆர்ஹந்தீம் அப்படி இருக்கணும், தனக்கு ஏதோ ஒண்ணு she deserves something அப்படின்னு நினைச்சுட்டு ஃபார் ஹர் செல்ஃப். ஆத்மனஹா செல்ஃப்னு எடுத்துடலாம்ல இங்க, அதுதான். ஸோ ஆத்மனஹா தனக்கு
கிமபி ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்ஹந்தீம் அருகதை உடையவளாக வைத்துக்கொண்டு she thinks of herself as worthy of something, receiving something. இதெல்லாம் என்ன வரமாட்டுக்கு எந்தையோ சொல்றாரே அப்படின்னு நினைக்கிறார். ஸோ குட்டிலா கிமபி ஆத்மனஹா ஆர்ஹந்தீம் அதிகிருத்திய வக்தும், இல்லைன்னா இந்த ஆர்ஹந்தீம்ங்கிறத ஏதோ she wanted to talk about something that she actually deserves அப்படிங்கிறத சொல்றார். ஆனா ஆர்ஹந்திங்கிறது என்னன்னா இதை சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்பெஷல் சூத்திரத்துல வர்ற வேர்டு. இது அர்ஹதா பாவஹா அர்ஹந்தின்னு அர்த்தம். பதில அர்ஹதாம் பிரதி. ஸோ ஆத்மனஹா அர்ஹதாம் அதிகிருத்தியன்னு அர்த்தம். ஹர் வர்தினஸ்ன்னு அர்த்தம். ஆர்ஹந்தீம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்? வர்தினஸ். ஸோ கிமப் வர்தினஸ் அர்ஹதா அப்படின்னு பாவ பிரத்தியம் போட்டு நம்ம சொல்லிடணும். கௌரவம், ஆத்மனஹா கௌரவம் அதிகிருத்திய கிமப்பி வக்து காமா அப்படின்னு போட்டுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஐ டிசர்வ் சம்திங், ஐ ஆம் வர்தி. ஸோ வாண்டிங் டு டாக் அபவுட் ஹர் ஓன் வர்தினஸ். வக்தும் யதா உத்யதா, வென் ஷி வாஸ் ரெடி, அவக்கு ரெடி ஆன உடனே அப்போ கர்விதா இயம், இது வந்து ஓப்பன் கோட்ஸ் மாதிரி இவருக்கு பிரம்மா யோசிக்கிறார், ரொம்ப கர்வம் பிடிச்சவளாச்சே இவ, கர்விதா இயம் இதி உபலப்ய அப்படின்னு புரிஞ்சுண்டு, உபலப்ய அண்டர்ஸ்டாண்டிங். கமலபூஹு தாமரைப்பூவில் பிறந்தவர் பிரம்மா சாபம் அசிருஜத்து, சாபத்தை விட்டார். ஜலரூபா சத்யா ஏவ பவதி பவிதா, உடனேயே நீ, அதாவது பவதி பெண்ணு, ஜலரூபா பவிதா ஜலரூபமாக இம்மீடியட்டா யூ ஹாவ் டு பிகம். இந்த ஃபியூச்சர் லிட் இருக்கும் இல்லையோ அது பவிதா பவிதா. ஓகே, ஆமா, ஓ அந்த மாதிரி ஆயிடுன்ட்டார். ஓகே, ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சாபம். ஸோ நீ வந்து இனிமே நீ வந்து பெண் ரூபமா இல்லாத, நீ இனிமே ஜலரூபமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறார். பிகாஸ் யூ சீம் டு திங்க் டூ மச் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, ஓ he understood. ஓகே. சா கிரிசுதா தம் நிகிரஹமபி அனுகிரகம் ஆகலயந்தி பிரளய பயோதிபிஹி இவ தோரைஹி ஊர்மிபிஹி லோகம் தம் கவலீகர்த்தும் உத்பபாத. ஸோ அவ என்ன பண்ணா, இந்த நிகிரகம் அப்படி, இந்த தண்டனையை கூட, இது சாபம் தானே, நீ வந்து ஜலரூபமா மாறிடு அப்படின்னு பெண் ரூபம் இல்லாத தம் நிகிரகம் அப்படி, அந்த ஒரு தண்டனையை கூட அனுகிரகம் ஆகலயந்தி, அனுகிரகமாக அதை நினைத்து கொண்டு, ஆகலயந்தி சத்ரு, பிரளய பயோதிபிஹி இவ கோரைஹி ஊர்மிபிஹி லோகம் தம் கவலீகர்த்தும் உத்பபாத. ஷி ஜஸ்ட் ஃப்ளூ, அப்படியே பறந்தா. எதுக்குன்னா லோகத்தை கபலீகர்த்தும், உலகத்தையே அப்படியே விழுங்குவதற்காக. எதை வைத்துக்கொண்டு? ஊர்மிபிகி, தன்னுடைய அலைகளினால், கோரைகி ஊர்மிபிகி, ரொம்ப கோரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய அலைகளினால் உலகத்தையே கபலீகரம் பண்ணணுங்கிறதுக்காக உத்பபாத ஓடினாள். அந்த அலைகள் எப்படி இருந்தது? பிரளய பயோதிபிகி இவ, பிரளய காலத்துல எப்படி 4 சமுத்திரங்களும் கொந்தளிச்சுண்டு வந்து அப்படியே உலகத்தையே கபலீகாரம் பண்ணுமோ, அந்த மாதிரி இவ வந்து தனக்கு கிடைச்ச இந்த சாபத்தை அனுகிரகம்னு நினைச்சுண்டு அப்படியே she started swelling. ஸோ அப்படியே அலையா மோதி இந்த உலகத்தையே அவ விழுங்கணும்னு கிளம்பினா. உத்பபாத்தன்னா குதிக்கிறதுன்னு அர்த்தம், இல்லைன்னா பறந்தா அப்படிங்களா. ததா ததா கிம் விதேயம் இதி அப்ரதர்க்கிதம் ஸ்தைர்யம் அப்போடம் ஸ்ருதிபாட்டோ மத்தியே அர்த்த ஏவ விரதः பத்மபூஹு அபி இதி கர்த்தவ்யம் ஆமூடः க்ஷணம் இதி கர்த்தவ்யதா மூடः பப்ராம. சரி, இது வந்து அப்படியே இவருடைய ஒரு ஒரு ஸ்டேட்டை வர்ணிக்கிறார். ததா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரம்மாவனுடைய ஸ்டேட். பிரம்மா என்ன நினைச்சார், இந்த பொண்ணை வந்து பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலான்னு வரா எல்லாரும், இது சரிப்பட்டு வராதுபாங்கிறார். அவ உடனே வந்து இல்ல எனக்கு ஐ டிசர்வ் அப்படின்னு அவ நினைக்கிறா. கர்வத்தை பார்த்துட்டு இவர் நீ ஜலமா போன்னு விடுறாரு, சாபத்தை கொடுத்துட்டார். சாபத்தை கொடுத்த உடனே இவ என்னடான்னா அப்படியே பிரளய காலத்து சமுத்திரம் மாதிரி அப்படியே உலகத்தையே விழுங்கணும்னு பாக்குறா. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ த ஸ்டேட் ஆஃப் பிரம்மா என்னங்கிறது அடுத்த 4 சென்டென்ஸ். இது ஆக்சுவலி ஒரே ஸ்லோகத்தில் அவர் போட்டிருக்கார் இதுல கங்காவதரணத்துல.
பத்தியமா அதுல கிம் விதேயம் இது அப்பிரதர்க்கிதம், என்ன செய்யணுங்கிறது அவரால் ஹி இஸ் அனேபிள் டு அனலைஸ், அவரால் ஊகிக்கவே முடியல. தர்க்கம்னா அனலைஸ் பண்றது, ஒரு ஒரு என்ன பண்றதுன்னே புரியாம நின்று இருந்தார். ஸ்தைரியம் அபோடம், அபோடம்னா அபவஹத்தின்னா போயிடுறதுன்னு அர்த்தம். அவருடைய தைரியமானது விலகிவிட்டது. ஸ்ருதி பாடகா மத்தியே அர்த்தே ஏவ விரதா. அவர் வேதம் சொல்றக்கூடிய 4 முகங்களும் எப்ப பார்த்தாலும் வேதத்தை ஓதிண்டே இருக்கும்னு பேரு. அந்த ஸ்ருதி பாடகா வேதத்தினுடைய ஓதுதல்ங்கிறது இருக்கே, மத்தியில அர்த்தே ஏவ விரதா, பாதியிலேயே அது நின்னுபிடுத்தான் அவர் சொல்றது. ஏன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த இடத்துல. பத்மபூஹு அப்படி பிரம்மா கூட இதி கர்த்தவியதா மூடக க்ஷணம் பப்ராம, ஒரு க்ஷணம் அவருக்கு தலை சுத்தித்தான். என்னன்னு தலை சுத்தித்து என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அதாவது இதி கர்த்தவியதா மூடகாங்கிறச்சு, மூடகான டல், ஒன் ஹூ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு அர்த்தம். இதி கர்த்தவியம், இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு பாவம். இதி கர்த்தவியஸ்ய பாவஹ இதி கர்த்தவியதா, இதி ஸ்டாக்னெண்ட் ஆயிடுறது. ஸோ இதி கர்த்தவியதாயாம் மூடா, ஒன் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி டில்யூடட் அபவுட் த மெத்தடாலஜி டு பர்ஃபார்ம் அன் ஆக்ஷன். அதான் என்ன, வாட் இஸ் த, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. இது கர்த்தவியதா மூடா, இது கர்த்தவியதா மூடா, அது ஒரே வார்த்தை அப்படியே. அதனால என்ன ஏது மெத்தடாலஜி என்னன்னு தெரியாத, கோயிங் ஃபார்வர்டு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாத அவர் தவிச்சார் ஒரு க்ஷணம். பரிபப்ராமங்கிறச்சு தலை சுத்தித்து அவருக்குன்னு. சதுரஹ சஹ சதுரஹ நிகமான் சேத்தூன் ஆபபந்த சா இதானிம் வியத்கதா. சதுரஹா சஹா, ரொம்ப கிளவர் பர்சன் அவர். இது அகாராந்த புல்லிங்கம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த சதுரஹா த்விதியா விபக்தி பகுவச்சனம். எப்படி சத்வாரஹா சத்வாரஹ சதுரஹா சதுரைஹி சதுரானு சதுர்பிஹி சதுரா, அந்த அப்படி எடுத்துக்கணும். சதுரஹா சத்வாரஹா சப்தம் சொல்லுங்க, அந்த சப்தத்து படி பார்த்தோம்னா த்விதியா பகுவச்சனம் சதுரஹான்னு வரும். ஓகே, 4 வேதங்களையும் சேது ஒரு அணக்கட்டாட்டம் ஆபபந்த கட்டினார். சத்தியலோகம் பொழைக்கணும் இல்லையோ, அந்த சத்தியலோகம் பொழைக்கிறதுக்கு பிரம்மா கையில இருந்தது வேதம். அந்த வேதத்தை 4 வேதங்களையும் வைத்து வல்லவரான சதுரஹா சஹா பிரம்மா சேதூன் ஆபபந்த ஒரு இத வரம்ப கட்டினார். அணைக்கட்டு மாதிரி அவர் கட்டி டேம் போட்டு நிறுத்தினார் கங்கையினுடைய ஃப்ளோவை. அப்போ அவ உடனே என்ன பண்ணா, சத்தியலோகத்திலிருந்து சா இதானிம் வியத்கதா, வியத்துன்னு ஆகாசத்திற்கு சென்றாள். ஸோ ஆகாசத்துல ஷீ ஸ்டார்டட் ஃப்ளோயிங். தாம் நாகலோகம் அவதாரிய தவ பூர்வஜேபியः அம்பு தேயமிதி வசிஷ்டः உபாதிஷத். சகராத்மஜானாம் மாதுலः சுபர்ணோ கருடः சோபி ததைவ ஆதிஷத். ஸோ தாம் அவளை, இப்போ அவ என்ன அங்கிருந்து சத்தியலோகத்திலிருந்து இப்போ ஆகாசத்துக்கு வந்துட்டா. ஆகாசத்துக்கு வந்துட்டான்னா ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. அவளை நாகலோகம் அவதாரிய, இந்த பாம்புகளினுடைய உலகத்திற்கு அவளை கொண்டு வந்து இறக்கி, தவ பூர்வஜேபியா உன்னுடைய பித்திருக்களுக்கு அம்பு தேயம் ஜலம் கொடுக்கணும். கங்கை ஜலத்தை வச்சுட்டு தான் அவளை இப்ப கரை சேர்க்க முடியும். ஈத்தே வசிஷ்டா உபாதிஷத்து, வசிஷ்டர் இந்த கதையை சொல்லி, கங்கையினுடைய கதையை சொல்லி அவர் உபதேசம் செய்தார். சகராத்மஜானாம் மாதுலகா, சகர பிள்ளைகளினுடைய மாதுலகா மாமா, சுபர்ணகா கருடகா. எப்படி அது என்னன்னா, கருடன் கஷ்யப்பரனுடைய புள்ள. ஸோ கஷ்யப்பருக்கு கஷ்யப்பர் தான் பிராஜனி கிரியேட் பண்ணவர். அவர் 13 தக்ஷனுடைய 13 குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து பல ப்ராஜனிஸ், இந்த நாகலோகம் பூரா கத்ரு ஒய்ஃப்கிட்ட இருந்து வந்தது. அதுக்கப்புறம் வினதாவனுடைய பிள்ளை தான் கருடன். அதுக்கப்புறம் இன்னொரு இவள்கிட்ட இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி ஹி ஹஸ் கிவன் பர்த் டு மெனி. அதில் சுமதிங்கிற ஒரு பெண்ணு
அவருடைய பெண்ணு, கஷ்யபரனுடைய பெண்ணு. அந்த சுமதிங்கிறது தான் சகரனுடைய 2வது மனைவி. முதல் மனைவி கேஷினின்னு பேரு. அந்த கேஷினி உன்னுடைய புள்ள தான் அசமஞ்சஸ். அசமஞ்சஸ் கதை நம்ம ராமாயணத்திலயும் கேட்டிருப்போம், பாகவதத்திலும் சமர்த்தால வரும் அது. ஸோ அதுல வந்து அந்த அசமஞ்சஸ் வந்து கேஷினியினுடைய பிள்ளை. சுமதினுட்டு 2வது மனைவி, அவ கஷ்யப இவர் மகர்ஷியினுடைய பொண்ணு. ஸோ கஷ்யப மகர்ஷியினுடைய பிள்ளை கருடனும் ஒரு பிள்ளைங்கிறதுனால கருடன் மாமாவாயிடுறது இந்த 60,000 குழந்தைகளுக்கு. ஸோ சுமதிக்கும் சகரனுக்கும் பிறந்தவாதான் 60,000 குழந்தை. ஸோ இந்த 60,000 குழந்தைகளுக்கும் கருடன் இப்போ மாமா ஆயிட்டார். மாமா வேற வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கார். ஸோ வசிஷ்டரும் உபாதிஷத்து சகராத்மஜா நமக்கு ஒரு புராண கதையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிறதுக்காக வந்திருக்குது. பர்பஸே நீங்க பார்த்தேன்னா இட் இஸ் நாட் சம்திங் அவர் படிச்சிருக்கார். அந்த கருடன் வந்து எங்கேயோ அந்த கனெக்ஷனை அவர் படிச்சிருக்காரு. அதை கொண்டு வந்து அப்படி அவர் வந்து புகுத்திருக்கார் காவியத்துல. அதுதான் at least there's a chance to know things. Otherwise we won't உட்காந்து சொன்னா போடான்னு போயிடுவோம். அதேதான் படிக்கும்போது கான்டெக்ஸ்டுவலா வந்ததுன்னா நல்லா வந்துடுத்து நமக்கும் ஞாபகம் இருக்கும் பாருங்க. சகராத்மஜானாம் மாதுலஹா மாமா சுபர்ணஹா, நல்ல தங்கமயமான ஒரு ரெக்கை கொண்டவர், அழகான ரெக்கையை கொண்டவர் கருடன். சோ அப்படி ததைவ ஆதிஷத்து, அந்த கருடனும் அதே போல ஆதேசம் செய்தார். அதாவது கங்கையை நீ கொண்டு வந்து இவாளெல்லாம் அந்த 60,000 பேரை நீ இது பண்ணணும். ஆஷரீர பதனம் விரதச்சர்யாம் ஆச்சரன்னபி அம்சுமான் அப்ரசிந்தும் அவதாரயித்தும் ந சசாக தத் சுதோ திலீபஹ தத் சம ஆனயன கர்மணி யோகம் ந ததர்ஷ யதி த்வம் தத்ர திருஷ்டிம் நிததாசி நியமாத் அயம் அர்த்தः சித்தமேதி இதி சதோகதோ வசிஷ்டः யதிஷத் பகீரதம். ஸோ யாருக்கும் வந்து தே டிட் நாட் see the result. அதை தான் இங்கே சொல்கிறார். ஸோ ஆஷரீர பதனம், தன்னுடைய சரீரம் விழும் வரையில், இது ஒரே பதம் இங்கே போட்டு ஷரீர பதன பிரபிருத்தி, தன்னுடைய சரீரம் விழும் வரையில் விரதச்சரியாம் ஆச்சரன்னு, விரதங்களை செய்து கொண்ட பொழுதிலும் ஆச்சரன் அப்படி அம்சுமான் வந்து இவருடைய பிள்ளை இல்லையா, சகரனுடைய பௌத்திரன். அப்ரசிந்தும் அவதாரயித்தும் ந சசாக. அப்ரசிந்து ஆகாஷ கங்கை, ஆகாஷ நதி. அப்ரங்கர்ச்சே ஆகாசம், ஆகாசத்துல செல்லக்கூடிய நதி. ஸோ கங்கை, ஆகாஷ கங்கையை அவதாரயித்தும் கீழே இருக்குவதற்கு ந சசாக அவரால் முடியவில்லை. தத் சுதகா, அந்த அம்சுமானுடைய பிள்ளையான திலீபன் தத் சம ஆனயன கர்மணி, அவருக்கு ஒப்ப, அதாவது அந்த ஒரு தத் சமம், அவரை போலவே அந்த ஒரு ஆனயன கர்மணி கொண்டு வர்ற அந்த செயலில் யோகம் ந ததர்ஷ. யோகம்னாலே எண்டுன்னு அர்த்தம், கோல்னு அர்த்தம். கோல் ஹீ குடன்ட் see the கோல் அந்த இடத்துல அப்படின்னு. ரெண்டும் ஆமா லிட்லகாரம் சரியா. யதி த்வம் தத்ர திருஷ்டிம் நிததாசி நியமாத் அயம் அர்த்தः சித்தம் ஏதி இது சதோகதः. சதஸ்ல இருக்கக்கூடியவரான வசிஷ்டா, சதசி கதः சதோகதः. சதஸ்ங்கிறது உங்களுக்கு பிராதிபதிகம், அதனால அது சேரும் பொழுது சதோகதகான்னு மாறிடுறது. ஸோ சதோகதः மனோமயா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மனசு சகாராந்தம் எல்லாமே ஓன்னு மாறிடுறது. அது மாதிரி இப்போ எதி துவம் தத்ர திருஷ்டிம் நிததாசின்னு, ஒருவேளை நீ உன்னுடைய பார்வையை அதில் வைத்தாயே எனில், அதாவது எதில் தத்ரங்கரிச்சு கங்கா ஆனயன கர்மணி திருஷ்டிம் ததாசி சேத், இஃப் யூ ஆல்சோ ஷோ சம் அட்டென்ஷன் டு தட், அப்போ நியமாத்து நிச்சயேன இத்தியர்த்தா. நியமாத்து அயம் அர்த்தः, இந்த விஷயம் சித்திம் ஏதி, this will attain this will become a success, accomplish. முடியல நீ வேணா ட்ரை பண்ணுங்கறாரு. நீ வேணா ட்ரை பண்ணு, உன்னுடைய பார்வையை நீ அதுல செலுத்தினேன்னா நிச்சயமா இந்த விஷயத்துல ஒரு சித்தி பெறும்
சித்திம் ஏதி, இந்த விஷயமானது சித்தியை அடையும் அப்படி எடுத்துக்கணும். இதி என்று சதஸில் இருக்கக்கூடிய வசிஷ்டர் பகீரதம் யதிஷத்து, பகீரனுக்கு இது வந்து நிதிஷதிங்கிறச்சு ஒரு ஆதேசம் செய்தாருன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா இது வழி காண்பித்தாருன்னு அர்த்தம். ஓகே. பகீரதः கரணீயம் நிச்சிகாய சேத்ஸ்யதி இதி யத் அவாதி குருணா சித்தமேவ தத் பரிதுஷ்டாத் குரோः ஆசிஷம் சமதிகம்ய சச்சிவேஷு ராஜ்யமகிலம் யஸ்ய சுரநதீம் உபநேதும் நிர்யயௌ தக்ஷிணசிந்தோः தீரசீமானி கமபி ஆசிரமம் சம்பரிகல்ப்ய தேவம் அம்புஜபவம் நியமைஹி அதிமாத்திரைஹி ஆரராத. இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து லிட்லகாரமா போட்டிருக்காரு. ஸோ முதல்ல பகீரதன் கரணீயம் செய்ய வேண்டிய விஷயத்தை நிச்சயம் செய்தான். நிஷ்சினோதி இருக்கோ இல்லையோ, நிஷ்சினோதிங்கிறது சினோதி லட்லகாரம். அதே லிட்டுக்கு போச்சுன்னா நிஷ்சிகாய இல்லைன்னா நிஷ்சிச்சாய அப்படின்னு வரும். சினோதிக்கு விபக்தி மாதிரி இருக்கு. ஸோ நிஷ்சிகாய இந்த மாதிரி நிச்சயம் செய்தான். சேத்ஸ்யதி இதி யத் குருணா அவாதி தது சித்தமேவ என்று அவன் நிச்சயித்தான். அப்படி போட்டுக்கணும் இந்த இடத்துல. என்னன்னு நிச்சயம் செய்தான் அப்படின்னு இதை வேணா ஓப்பன் கோட்ஸ்ல இப்படி போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து சேத்ஸ்யதி இதி சித்திம் யாஸ்யசி. ஸோ சித்தியதிங்கிறதுனுடைய லிட்டு ஃபியூச்சர், அது வந்து சேத்ஸ்யதி. சித்தியதி சேத்ஸ்யதி, நீ சித்தியை அடைவாய் என்று, இல்ல சித்தி அடையும் அந்த அர்த்தம். எந்த ஒரு பலனுக்காக நீ பண்றையோ, எந்த ஒரு விஷயத்துக்காக பண்றையோ அந்த விஷயம் சித்தி அடையும் என்று எது குருணா அவாதி, எது குருவால் கூறப்பட்டதோ, லுங் இது கர்மணி பிரயோகம், அது சித்தமே அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான் மைண்ட்ல. வந்து குரு கஷ்டப்பட்டு அடைவாய்ங்கிற மாதிரி எடுத்துட்டான். ஓகே ஓகே, ஆமா ஆமா. குருணா அவாதி வசிஷ்டேன அவாதி, வசிஷ்டா அவாதீத் லுங். பரிதுஷ்டாத் குரோஹோ ஆசிஷம் சமதிகம்ய, சந்தோஷம் அடைந்த அந்த குருவிட்ட இருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்று சச்சிவேஷு ராஜ்யமகிலம் யஸ்ய, மந்திரிகளினிடத்தில் தன்னுடைய அகில ராஜ்யத்தையும் யஸ்ய வைத்துவிட்டு, பொறுப்பை வைத்துவிட்டு, சுரநதியும் உபேத்தும் நிர்யயோ, கங்கைய அந்த ஆகாச நதியை அடைவதற்காக, உபநேத்தும்னா அழைத்து வருவதற்காக, நிர்யயோ சென்றான், வெளிக்கிளம்பினான். தக்ஷிண சிந்தோஹோ தீரசீமனி, தீரசீமனி அதாவது ஸோ தக்ஷிண சிந்தோஹோ தீரசீமனி, அந்த தக்ஷிண சிந்துன்னு சதர்ன் ஓஷன், 4 ஓஷன் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் 4 ஓஷன், அதுல தக்ஷிண சமுத்திரத்தினுடைய கரையில் தீரசீம்னி அந்த எல்லையில், கமபி ஆசிரமம் சம்பரிகலைய, பரிகலயதி பரிகலைய ல்யப், ஸோ ஏதோ ஒரு ஆசிரமத்தை நிர்மாணம் செய்துவிட்டு, தேவம் அம்புஜபவம் நியமைஹி அதிமாத்திரைஹி நியமைஹி ஆரராத, ஆராதனை செய்தான். யாரை? அம்புஜபவம் தேவம், அம்புஜம் தாமரையில் பிறந்தவரான அந்த பிரம்மாவை, அந்த தேவனை, அதிமாத்திரைஹி நியமைஹி அப்படின்னா எந்த நியமம் மேற்கொண்டாலும் அதனுடைய ஒரு ஒரு மேக்சிமம் லெவல், ஏராளமான ஒரு நியமங்களை வைத்து, அதிமாத்திரம்னாலே பை மெஷர் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்னு அர்த்தம், அதிக மாத்திரா. ஸோ எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய ஒரு நியமங்களினால் பிரம்மாவை ஆராதனை செய்தான். ஆரராத, பகீரதன் முதல்ல பிரம்மாவுக்கு தபஸ் பண்ணான். அதான் பூர்வம் ஹேமகும்ப சலிலைஹி அபிஷிக்தஹ இதானிம் வீதசங்கம் அஹனி த்ரிஹி பயோதேஹே லவணாசு வீச்சிஷு அமஜ்ஜத். அதாவது பூர்வம் முன்பு கான்ட்ராஸ்ட காமிக்கிறார். அதாவது
பார்வதி தபஸ் பண்ணும்பொழுது அவ வந்து எந்தெந்த இடத்துல வந்து அலங்கரண வஸ்துவை போட்டுண்டாலோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அதாவது இப்போ நல்ல பட்டு வஸ்திரத்தை போட்டுண்ட இடத்துல ஒரு ஸ்க்ராட்சியாக இருக்கிற அந்த இதை வல்கலத்தை போட்டுண்டா அப்படின்னு வரிசையாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து சொல்கிறார். ஸோ முன்பு ஹேமகும்ப சலிலைகி நல்ல தங்க கலசத்திலிருந்து ஜலத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டா இப்போ இவன் ராஜாவாக இருக்கும் பொழுது. இதானியும் வீதசங்கம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாத ஒரு பயமும் இல்லாத ஒரு ஃபியர்லெஸ்ஸாக அஹனி த்ரிஹி 3 நாட்கள் பயோதேகே லவணாசு வீச்சிஷு அமஜ்ஜது அந்த சமுத்திரத்தினுடைய உப்பு இதில் அலைகளில் அப்படியே அமஜ்ஜத்துன்னு ஸ்நானம் பண்ணான். எங்க வந்து தங்க கலசத்திலேருந்து ஜலம் விட்டு அந்த ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருவாளே அதுல அப்படி ஜலத்துல அவனுக்கு அபிஷேகம் பண்ணி இருந்தவன் இன்னைக்கு கவலையே இல்லாத உப்பு தண்ணியில அவன் குளிச்சு விழுந்தான். அப்புறம் சிராபியஸ்தாத் ராஜ்யகாரியாத் சத்யோ நியந்தம் அசக்தः ஆசிரமம் நகரம் ஆசனதர்பான் பத்ரபீட்டம் உடஜம் மணிவேஷ்ம 3-4 தினானி சம்பிரமாத் விஹரன் அலஜ்ஜத. சிர அபியஸ்தாத்து வெகு நாள் அவனுக்கு வந்து அபியாசம் ஏற்பட்டிருக்கு இந்த ராஜ்ய காரியம் பண்ணின்றதுனால. அந்த காரணத்தினால இஸ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் ஆல் த லக்ஸுரிஸ் ஆஃப் த கிங்டம் இல்லையா. அதனால ராஜ்யங்களினுடைய காரியத்தை சிர அபியாசம் அப்படின்னா அப்படியே உரு ஏறி இருக்கு மைண்டில். அந்த இப்போ ராஜ்யத்தினுடைய சுகமும் இதுவும் அதெல்லாம் சத்யா நியந்தும் அசக்தா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியாமல் அவன் என்ன நினைக்கிறான்னா ஆசிரமத்தையே தன்னுடைய நகரமாக நினைக்கிறான். So he is still thinking about all those luxuries, but he has just replaced everything with இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன். அதை வச்சு சொல்றார். ஸோ ஆசிரமத்தை நகரம் என்று சம்பிரமாத்து வியாகரன்னு அலஜ்ஜத. இதுதான் மெயின் சென்டென்ஸ் நமக்கு. அந்த சம்பிரமாத்து ஒரு குழப்பத்தினால ஆசிரமத்தை போய் என் நகரத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சொல்லிட்டு ஐயோ வெக்கப்படுறான் உடனே. வியாகரன்னு இது வதன்னு அலஜ்ஜத வெட்கினான். என்ன ஒரு சம்ஸ்காரம் உரு ஏறி இருக்குன்னு. இல்லை நம்ம சில சமயம் இந்த பெரிய புள்ளைட்டே வேலை வாங்கி பழகிடுத்துன்னா சின்ன பிள்ளையும் பெரிய பிள்ளை பேரை வச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கு உடனே கோவம் வந்துடும். அந்த மாதிரி அவன் தான் அப்படின்பா. அது அந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்ததுன்னா அவனை ஏவி வேற நமக்கு பழக்கம் வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிள்ளைய பாக்குறச்சே பேரு மாறும். அந்த மாதிரி இங்க வந்து ஆசிரமத்தை பார்த்து நகரம்னு சம்பிரமாத்து வியாகரன்னு ஒரு குழப்பத்தினால ஒரு பிரமையினால பேசிக்கொண்டு. அப்புறம் ஆசன தர்பான்னு தனக்கு ஆசனத்துக்காக போட்டிருக்கக்கூடிய தர்பபுல்ல பத்ரபீட்டம் அப்படின்னு அதாவது சிம்மாசனம் அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டான். ஊட்டஜம் தன்னுடைய குடிசையை மணிவேஷ்ம ஒரு பெரிய மணிகள்னால ஆன தன்னுடைய ஒரு பேலஸ் மாளிகை மணி மாளிகை அப்படின்னுண்டு 3-4 தினானி 3-4 நாட்களுக்கு அவ்வளோ ரொம்ப வருஷமெல்லாம் இல்லை 3-4 நாள் இந்த மாதிரி அவனுடைய பேச்சு நடந்துதான். அவனுக்கு வந்து he got confused and he was talking about his புரியல. அதனால அவன் அதே பேரை வச்சுட்டு சொன்னதுனால உடனே ஆனா வெட்கப்பட்டான். அலஜ்ஜத. கதிபயைஹி வாசரைஹி முனீனபி சஹ அத்யஷேத முனி மதிமதாம் கிம் அசாத்தியம் கிரமேண தபசி கடோரே திஷ்டதः தஸ்ய சுரசிந்து நிபாதம் காங்க்ஷமானஸ்ய வாசரா நிமேஷா இவ சஹஸ்ரம் சமா வாசரா இவ ஆதியுஹு அதியுஹு. கதிபயைஹி வாசரைஹி முதல் 4 நாள் வேணா அவன் வந்து தப்பா நகரம் சிம்மாசனம் மணிமாளிகை எல்லாம் சொன்னானே தவிர கதிபயைஹி வாசரைஹி சில நாட்களிலேயே விதின் சம் வீக்ஸ். ஆக்சுவலி வாசரங்கிறது டே தான் உங்களுக்கு. ஆமாம். ஸோ சில நாட்களிலேயே முனீனபி சஹா அத்தியசேத அதிசேத்தே அப்படின்னா எக்ஸலிங்னு அர்த்தம். முனிவர்களை கூட காட்டிலும் அவன் தபஸ்னால அதாவது தபசா அதரீகிருத்தவான் அவர்களை காட்டிலும் வசதியாக விளங்கினான். அவர்களை கொஞ்சம் குறைச்சு தள்ளிவிட்டான்.
he excelled ன்னு சொல்லிக்கலாம். அதே ஆமா he excelled even the rishis அதுதான் within a few days மதிமதாம் கிம் அசாத்தியம் நல்ல புத்தி உடையவர்களுக்கு எதுதான் வந்து இம்பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அர்த்தாந்திரநியாசம் மாதிரி அது ஆக்சுவலி ஸ்லோகத்தில் அர்த்தாந்திரநியாசம் இருக்கோ என்னமோ நமக்கு தெரியல போட்டிருப்பார் அவர் ஸோ கிரமேண தபசி கடோரே திஷ்டதா தஸ்ய கிரமேண கிராஜுவலா அவனுடைய தபஸ் கடோரமாக ஆக அந்த ஒரு கடுமையான தவத்தில் நின்று கொண்டு தஸ்ய அவனுக்கு நின்று கொண்டிருந்த அவனுக்கு ஷஷ்டி இதுவும் சத்ரு ஷஷ்டி சுரசிந்து நிபாத்தம் காங்ஷமானஸ்ய கங்கையினுடைய நிபாத்தம் வீழ்ச்சியை எதிர்பார்த்தவனாக இருக்கும் அந்த பகீரதனுக்கு வாசராக நிமேஷாக இவ நாட்கள் நிமிஷம் போல சஹசிரம் சமாக 1000 வருஷங்கள் நாட்களைப் போல் வாசராக இவ அதியுகு சென்றன தாண்டினான் அர்த்தம் அதி ஈயுகு தாண்டின சென்றன அதுதான் சரியா இதோடு நிறுத்திக்கலாமா